சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பரா. I am Kumbakonam Subramanya Shastri Srinivasan along with my wife Sau Dharmambal Srinivasan belong to the Ashtasahasram subset. Here I want to tell you about the village Yennayiram that represents the Ashtasahasram community which came from that village. இப்போ உங்களுக்கு நான் தமிழில் சொல்கிறேன். எண்ணாயிரம்னு பேர் அந்த கிராமத்துக்கு. இந்த கிராமமாகப்பட்டது விழுப்புரத்திலேருந்து சுமார் விழுப்புரத்துக்கும் திண்டிவனத்துக்கும் இடையே உள்ளது. 24 கிலோமீட்டர் திண்டிவனத்திலேருந்து நேஷனல் ஹைரோட்டில் வரச்சே இடது பக்கம் ரைட் வலது பக்கம் திரும்பினாக்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ரோடு வருது. அந்த ரோடு வந்து எண்ணாயிரம் கிராமத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்கும். அது கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேலேருந்து. இந்த எண்ணாயிரம் கிராமங்கிறது 4 கிராமம் சுற்றி இருக்குது. இந்த 4 கிராமத்திலையும் 4 தெய்வங்கள் இருக்கு. ஒன்றும் நடுப்புற விஷ்ணு சொல்லு மணிவன். நடுப்புற விஷ்ணு கோவில் இருக்கு. நடுப்புற லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் இருக்கு. ஒரு புறம் பிரம்மபுரி ஈஸ்வரர், இன்னொரு பக்கம் ஈசாலா ஈஸ்வரன், இன்னொரு பக்கம் போச்சுப்பட்டி ஈஸ்வரன், இன்னொரு பக்கம் எண்ணாயிரம் ஈஸ்வரம். இந்த 4 தெய்வங்களும் இந்த விஷ்ணு அதாவது லக்ஷ்மி நரசிம்ம அவதாரம் எடுத்த சுவாமிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐதீகம். இது எனக்கு அந்த ஊருக்கு நான் 21 மார்ச் 2011 போனேன். இதை பற்றி விசாரிக்கணுங்கிறதுக்காக. அங்கே இப்போ ஒரு அஷ்டசாஸ்திர குடும்பமும் கிடையாது. அந்த கோவிலை பராமரிச்சுட்டு பூஜை பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிராமணர் தான் இருக்கிறார். அவரும் வைஷ்ணவர். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இது வந்து ஒரு காலத்தில் ராஜராஜ சோழனுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. இதில் இந்த நரசிம்ம சுவாமிக்கு மாலோல சுவாமி என்றும் பேர். இந்த 4 ஈஸ்வரர் கோவில்களும் இந்த இதை காப்பாற்றுது. அந்த ஊர் ஒரு வில்லேஜரை, அதாவது அர்ஜுனனுங்கிற ஒரு கல்டிவேட்டரை நான் அந்த கோவிலை பற்றி சொன்னேன். அவர் சொன்னார், இந்த கோவிலாகப்பட்டது 2000 வருஷத்திலேருந்து இருக்குது. இங்கே 8000 பிராமணா இருந்தால் அவளுக்கு அஷ்டசாஸ்திரம் என்று பெயர். அவர் இப்போ வேறு வேறு இடங்களுக்கு சென்று விட்டார். அதனால் இப்போ இங்கே வந்து எந்த மாதம் அது புரட்டாசி மாதத்தில் அவள் வந்து இந்த வைஷ்ணவ கோவிலுக்கு வந்து உற்சவத்தை நடத்துவா. அதுக்கு இங்கேருந்து ஊருக்குள்ள பல ஊர்லேருந்து வருவா. சென்னையிலேருந்து வந்து அந்த உற்சவத்தை 10 நாளும் விமரிசையாக கொண்டாடுவா. பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு எப்போதுமே இந்த ஆடி மாதம் தை மாதத்தில் அவளுக்கு வந்து எல்லா இதுவும் உற்சவத்தையும் கொண்டாடுவா. அங்கே எப்போதுமே கொஞ்சம் கூட்டங்கள் வந்துட்டு இருக்கும். இந்த வைஷ்ணவ கோவிலுக்கு மட்டும் எப்போது தான் மனுஷாலாம் வரா. அதை வந்து இது புதுப்பிக்கணும்னு அவள் ஆசைப்படுறா. பட் அந்த குருக்கள் வந்து யதார்த்தமாக நன்னா வந்து 2 வேளையும் வந்து பூஜை பண்ணி அதை வந்து விடாமல் வந்து பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒருத்தர் தான் இருக்கார் பிராமணர். அதனால் அவர் வந்து பண்ணுறார். இந்த மாதிரி யாராவது வந்து அந்த கோவிலுக்கு ஏதாவது பண்ணினா நன்னா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டுட்டார். அது அந்த கோவில் அந்த சுவாமி ரொம்ப நன்னா இருக்கார். பார்க்கறதுக்கும் நல்லா இதுவாக இருக்கார். பெரிய இதுவாக இருக்குது. சக்தி வாய்ந்த கோவில். எது நம்ம வேண்டின்றாலும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அந்த குருக்கள் சொன்னார் அப்படின்னு. ஒரு பிராமணனும் இல்லையே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம். நான் ஒருத்தந்தான் இருக்கேன் இங்கே, பாக்கியெல்லாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நல்ல விவசாயம், நல்ல செழுமையான கிராமம். அது நல்ல விவசாயம் நன்னா அவளுக்கு பலன் வசூல் நன்னா கொடுக்கறது அப்படிங்கிறத அவன் சொன்னான். அந்த அர்ஜுனங்கிறவன் சொன்னான் அப்படின்னு.